முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. இவ எப்படி இங்க? கடவுளே, நான் போட்ட மொத்த பிளான் இப்ப ஃபிளாப் ஆக போகுது. ஆனா அந்த ஜெயா எப்படி இங்க வந்தா? ஐயோ, இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. கண்டிப்பா அந்த ராஜசேகர் அவளை வீட்டுக்கு கூட்டுறதான் பார்ப்பான். கண்டிப்பா அவ வரக்கூடாது. கண்டிப்பா அவ வீட்டுக்கு வந்தா நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும். அவளை அந்த வீட்டுக்குள்ளேயே வரவிடக்கூடாது. அக்கா சொல்லு கலா, என்னக்கா நடக்குதுங்க? இத்தனை நாளா இவங்களை தேடி தானே மாமாவை இவங்களும் அலைஞ்சிட்டே இருந்தாங்க. ஆமா கலா, ஆனா இவங்க நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் இருந்திருக்காங்க. ஐயோ கலா, அவங்க ஜெயாங்கிற ஷாக்ல இருந்து வெளில வா. அவங்க 3 பொண்ணுங்களையும் பாரு. அக்கா ஆமா கலா, அந்த பொண்ணுங்க யாருன்னே தெரியாம நம்ம ரொம்ப பேசிட்டோம். அக்கா இது மட்டும் மாமாவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, அவ்வளவுதான். நம்மள வச்சே பார்க்க மாட்டாங்கக்கா. தெரியும் கலா, எனக்கு அதை நினைச்சதான் பயமா இருக்கு. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? ஆமா மைனியா, நான் சொன்ன என் குடும்பம் இவங்க தான். அம்மா, ஆனா இவங்க எப்படிமா? பிரீதினியா, அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். என்னோட 3 அண்ணன்ல இவர் தான் முத அண்ணன் ராஜசேகர், 2வது அண்ணன் ஆகாஷ், 3வது அண்ணன் முரளி. என் குடும்பம் இவங்க தான். அம்மாடி ஜெயா, என்ன மன்னிச்சிருமா, தயவு செஞ்சு இந்த அண்ணனை மன்னிச்சிரு. நான் ஏங்க உங்களை மன்னிக்கணும்? நான் யாரு உங்களை மன்னிக்கிறதுக்கு? ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாயால தானே சொன்னீங்க, ஏன் மறந்துட்டீங்களா என்ன? அம்மாடி ஜெயா, தயவு செஞ்சு என்ன வார்த்தையால கொல்லாதம்மா, என்ன மன்னிச்சிருமா. இப்பவும் சொல்றேன், நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். உங்களுக்கும் எனக்குமான உறவு எப்பவோ முடிஞ்சிருச்சு. ஆண்டி, நான் குறுக்கு பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அப்பா பண்ணது எல்லாமே தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே உங்களை அப்பா தேடிட்டு தான் இருக்காரு. ஆமா ஆண்டி, உங்களோட முகம் கூட எங்களுக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா அப்பா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சோ இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே கிடையாது ஆண்டி. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அந்த தப்புக்கான மன்னிப்பு ஒரு தடவையாவது இருக்கும். சோ அந்த ஒரு சான்ஸை நீங்க அப்பாவுக்கு கொடுக்கலாம் ஆண்டி. கண்டிப்பா கொடுக்க முடியாது. வினோ, நீ சின்ன பொண்ணு, நீ அமைதியா இரு. எதுக்காக அவள அமைதியா இருக்க சொல்றீங்க? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பிரீத்தி. பிரசாந்த் சார், என் தங்கச்சி சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது. அப்புறம் அகில் சார், நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் சரி தெரியாம தப்பு பண்ணாலும் சரி, அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு மன்னிப்பாவது இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா இனியா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அதுக்கு கண்டிப்பா ஒரு மன்னிப்பாவது இருக்கும். ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு மன்னிப்பாவது இருக்கும்ல. அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா பண்ண தப்புக்கு ஏன் அந்த ஒரு மன்னிப்பை உங்க அப்பா எங்க அம்மாவுக்கு கொடுக்கல? பதில் சொல்லுங்க சார், எதுக்காக அமைதியாவே இருக்கீங்க? அந்த ஒரு மன்னிப்பை உங்க அப்பா எங்க அம்மாவுக்கு கொடுத்துருக்கலாம்ல. என்ன சார், இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லையா என்ன? அது எப்படி இருக்கும்? தப்பு பண்ணிருக்கிறது அவங்க அப்பா இல்ல, கண்டிப்பா பதில் இருக்காது. இனியா ப்ளீஸ் கவுண்ட் டவுன், நீ கோவத்துல பேசிட்டு இருக்க. சாச்சா, அகில் சார், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் கோவமாலாம் பேசல. எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் தான் நான் பேசுறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா பண்ணது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் கிடையாது. ஊர் உலகத்துல யாருமே பண்ணாத தப்ப ஒன்றும் எங்க அம்மா பண்ணல. அப்படியே எங்க அம்மா தப்பு பண்ணதாவே வச்சுக்கலாம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. எங்க அம்மா பண்ணது ஒரே ஒரு தப்பு தான், எங்க அப்பாவை காதலிச்சது. ஆனா அந்த ஒரு தப்புக்காக உங்க அப்பா எத்தனை தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்லவா? எங்க அம்மா பண்ண ஒரே தப்புக்காக குடும்பமே சேர்ந்து எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவங்கள ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நடு ரோட்ல விட்டுட்டு போனாங்க. அப்படிப்பட்ட இவங்களை எங்க அம்மா ஈஸியா மன்னிச்சிடணும். ஆனா அன்னைக்கு எங்க அம்மா பண்ண சின்ன தப்ப அவங்களால மன்னிக்க முடியல. அட் த சேம் டைம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எங்க அம்மா பண்ணது தப்பு. ஆனா எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எங்க அம்மா பண்ணது தப்பே கிடையாது. காதலுங்கிறது ஜாதி மதம் காசு பணம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. காதலுங்கிறது யாருக்கு வேணாலும் யார் மேல வேணாலும் வரும். காதலுக்கு தெரிஞ்சது எல்லாமே மனசு மட்டும்தான். காசோ பணமோ கலரோ அழகோ கிடையாது. அப்படி இருக்கப்போ எங்க அம்மா எங்க அப்பாவை காதலிச்சதுல தப்பே கிடையாது. அம்மாடி, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தாம்மா. அன்னைக்கு நான் முட்டாள்தனமா பண்ண காரியம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்து வந்து நிக்குது. அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சியை நான் மன்னிச்சிருந்தேனா இன்னைக்கு என் தங்கச்சி இன்னும் இத்தனை வருஷமா இழந்திருக்க மாட்டேன். இழந்தது மட்டும் இல்லம்மா, என் தங்கச்சியை இத்தனை வருஷமா தொலைச்சிட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாம்மா தெரியும். அன்னைக்கு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தேனா கூட இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுமா எனக்கு. அம்மாடி ஜெயா, எனக்கு நல்லா தெரியுமா, கண்டிப்பா நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னால இதுக்கு மேலே நீ இல்லாம இருக்கவே முடியாதுமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா ஜெயா. உன் காலில் உளுந்து மன்னிப்பு கேட்கறனா கூட நான் கேட்கறேன் ஜெயா. தயவு செஞ்சு நீ என் கூட வந்துருமா. ஐயோ சார், நீங்க எதுக்காக எங்க அம்மா காலில் விழுகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி கூப்பிட்டாலும் கண்டிப்பா நாங்க வரமாட்டோம். சுயமரியாதைங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல சார், எங்களுக்கும் இருக்கு. நீங்க காசு பணத்துல வேணா பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காகலாம் எங்க சுயமரியாதையை விட்டுட்டு நாங்க வருவோம்னு கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. இனியா ப்ளீஸ், எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல எண்ணெய் எடுத்து ஊத்தாத. என்ன எரியிற நெருப்புல நான் என்ன எடுத்து ஊத்துறேனா? எங்க அம்மாவுக்கு நடந்த அதே குடும்பம் உங்க அம்மாவுக்கு நடந்துச்சுன்னா அப்ப புரியும் அந்த வலி எப்படி இருக்கும்னு. அது எப்படி? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா அவங்க கதையை சொல்லும்போது என்ன சொன்னீங்க?
இந்த அளவுக்கு மோசமாலாம் ஒரு குடும்பம் இருக்குமா? ச்சே, நாங்க கூட ஆன்ட்டியோட குடும்பத்தோட உங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு மோசமான ஆளுங்க கூட எல்லாம் உங்களை போய் வாழ்றதுக்கு கண்டிப்பா நாங்க விட மாட்டோம். இப்படிதானே சொன்னீங்க? ஆனா இன்னைக்கு அந்த மோசமான குடும்பம் உங்களோடதுன்னு தெரிஞ்சதுனால அந்த மோசமான குடும்பத்துக்கு நீங்க சப்போர்ட்டிவா நின்னுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஆமா, சொன்னதான், இல்லைன்னு சொல்லல. அன்னைக்கு ஆண்டி சொல்லும்போது அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாரையும் பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு ஆண்டி இந்த குடும்பத்துல ஒரு ஆளுன்னு தெரிஞ்சதோ, இப்ப சொல்றேன், இந்த குடும்பத்துல உள்ளவங்க அவ்வளவு மோசமானவங்க கிடையாது. அதனாலதான் என் குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா நாங்க நிக்கிறோம். அட் த சேம் டைம் எங்க அப்பா தப்பு பண்ணிருக்காரு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ அவர் பண்ண தப்புக்கான பிராயச்சித்தத்தை அவர் தேடிட்டு இருக்காரு. ஓ, அப்ப அகில் சார் யார் வேணாலும் எந்த தப்பு வேணாலும் பண்ணிட்டு பிராய்ச்சித்தம் தேடலாம். அப்ப பிரீத்தி ஒரு கொலை பண்ணிட்டு பிராய்ச்சித்தம் தேடினா கூட இவங்க கிட்ட இருந்து ஈஸியா மன்னிப்பு கிடைச்சிரும் போல. ப்ளீஸ் இனியாமா, தயவு செஞ்சு கொஞ்சமாவது எங்களை புரிஞ்சுக்கோ. அப்பா பக்கம் நியாயம் இருக்கிறதா நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். அப்பா பண்ணது பெரிய தப்பு. அவர் பண்ண ஒரு தப்பால இன்னைக்கு குடும்பமே பிரிஞ்சு நிக்குது. ப்ளீஸ் இனியா புரிஞ்சுக்கோ. நீ அப்பா மட்டும் தண்டிக்கல, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தண்டிக்கிற. அகில் சார் ஒரு நிமிஷம். ஒட்டுமொத்த குடும்பமா? எனக்கு புரியல. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் நாங்க அந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க? இது என்ன இனியா கேள்வி? எல்லாரும் தான் ஆசைப்படுறோம். அதான் எல்லாரும்னா எத்தனை பேரு? குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் தான். அப்படி நீங்க தான் நினைச்சுக்கணும். இனியா, அன்னைக்கு அத்தை ஒன்னு அடிச்சதை மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இப்படி பேசாத. அன்னைக்கு அத்தை ஒன்னு அடிச்சது தப்பு தான். ஆனா நீ நம்ம வீட்டு போகணும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அடிச்சிருக்க மாட்டாங்க. ஓ, இப்படி வேற ஒண்ணு இருக்கா? அப்ப உங்க வீட்டு பொண்ணுன்னா ஒரு மாதிரி நடத்துவீங்க, இதே அடுத்த வீட்டு பொண்ணுன்னா ஒரு மாதிரி நடத்துவீங்க, அப்படிதானே? இனியா ப்ளீஸ், அகில் அதை மீன் பண்ணி சொல்லல. வேற எதை சார் மீன் பண்ணி சொன்னாங்க? இங்க பாருங்க பிரசாந்த் சார், இப்ப நான் சொல்றத நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் கண்டிப்பா நாங்க உங்க கூட உங்க வீட்டுக்கு வர மாட்டோம். ஆமா சார், நீங்க எப்படி கூப்பிட்டாலும் எவ்வளவு நேரம் பேசினாலும் கண்டிப்பா நாங்க உங்க வீட்டுக்கு வர மாட்டோம். எங்க ஃபேமிலி, என் அக்கா 2 பேரு, என் அம்மா, இதுதான் எங்க ஃபேமிலி. வேற யாருக்கும் எங்க ஃபேமிலியில இடம் கிடையாது. என்ன வேணும்? நீயே இப்படி பேசலாமா? போதும் சார், நாங்க பட்ட வரைக்கும் போதும். முதல்ல உங்க குடும்பம் எங்க அம்மாவை காயப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் நாங்க யாருன்னே தெரியாம எங்க அக்காவை காயப்படுத்தினாங்க. இப்ப நாங்க 4 பேர் யாருன்னு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்கோம். இப்ப எல்லாருமா சேர்ந்து எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையே காயப்படுத்துவாங்க. எதுக்கு? இதுக்கப்புறம்லாம் எங்க அம்மாவையோ எங்க அக்காவையோ கண்டிப்பா காயப்படுத்துறதுக்கு யாரையும் நான் விட மாட்டேன். சோ போதும் சார், நீங்க பணக்காரவங்க, நீங்களா இருங்க. நாங்க மிடில் கிளாஸ், நாங்களாவே இருக்கோம். அம்மாடி, என்னம்மா மிடில் கிளாஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சிக்காக ஒரு பெரிய ராஜ்யத்தையே நான் உருவாக்கி வச்சிருக்கேம்மா. என் ஒட்டுமொத்த சொத்துக்கும் அதிபதியே என் தங்கச்சி மட்டும்தாம்மா. உங்க யாருக்குமே தெரியாதுமா நான் என் தங்கச்சியை இழந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. அவ இல்லாத இத்தனை வருஷத்துல என்கிட்ட காசு, பணம், சொகுசான வாழ்க்கை இவ்வளவும் இருந்துச்சு. ஆனா நான் எதிர்பார்த்த நிம்மதியும் சந்தோஷமும் என் தங்கச்சியோட பாசமும் என்கிட்ட இல்ல. அது எவ்வளவு நரகமா இருந்துச்சுன்னு உங்க யாருக்குமே தெரியாதுமா. தினம் என் தங்கச்சியை நினைச்சு நரக வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேம்மா. போதும் ஜெயா, இதுக்கு மேலே என்னால தாங்க முடியாதுமா. உனக்கு பண்ண பாவத்துக்கான தண்டனையை நான் நிறையவே அனுபவிச்சுட்டேம்மா. இதுக்கு மேலேயும் இந்த கொடுமையான தண்டனையில என்னை தவிக்க விடாதமா ஜெயா. அண்ணன் கிட்ட வந்துரு ஜெயா, தயவு செஞ்சு அண்ணன் கூட வந்துருமா. இதுக்கு மேலேயும் நீ எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாதுமா. இதுக்கு மேல நீ ராணி மாதிரி வாழணும். கஷ்டமா? ஐயோ சார், நாங்க இப்போ ஒன்றும் கஷ்டம்லாம் பட்டுட்டு இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம். நான், என் 2 தங்கச்சி எல்லாரும் வேலைக்கு போறோம், நல்லா தான் இருக்கோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலத்துல நாங்க கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்தோம். எங்க அம்மா எங்களை பெத்ததுலேருந்தே கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் சார் படிக்க வச்சாங்க. நாங்க கேட்குற ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. சொல்லப்போனா எங்க அம்மா உடல் அளவுல கஷ்டப்பட்டதை விட மன அளவுல தான் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. சாரி கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஆனா எங்க அம்மா நிஜமாவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது யாரும் வரல. ஆனா இப்ப எங்க அம்மா கஷ்டமே படல, சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா இப்ப எல்லாரும் வந்திருக்கீங்க. ஜெயாமா, பிள்ளைங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்கம்மா. தயவு செஞ்சு மாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம வீடா? எது நம்ம வீடு? அன்னைக்கு அதே வீட்ல இருந்து தானே என்ன வெளில அடிச்சு துரத்துனீங்க. அன்னைக்கு அது என் வீடுன்னு உங்களுக்கு தோணல? தோணி இருந்தா எப்படி என்ன அடிச்சு துரத்திருப்பீங்க? இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் பேசாம எதுக்காக தெரியுமா என் பொண்ணுங்களை பேச விட்டேன்? என் பொண்ணுங்க பேசுனது எல்லாமே உண்மை. என் பொண்ணுங்க சொன்ன மாதிரி நான் கஷ்டப்படும் போது கை கொடுக்காத உறவு எனக்கு இப்போ தேவையே இல்லை. இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என் 3 பொண்ணுங்களும் என்னை சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. அதையும் தாண்டி எனக்கு குடும்பம்னா என் 3 பொண்ணுங்க மட்டும்தான். ஆண்டி ப்ளீஸ், நீங்க அப்பா மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்பாவை தாண்டி எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டி. ஆமா ஆண்டி, இந்த இடத்துல நாங்க எந்த தப்புமே பண்ணல. ஆனா நீங்க எங்களுக்கும் சேர்த்து தண்டனை தரீங்க. ஐயோ தம்பி, நீங்களாம் அப்படி நினைக்காதீங்கப்பா. சத்தியமா சொல்றேன், உங்க மேல எனக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது. சொல்லப்போனா நான் இல்லாத அந்த ஒரு நாள் என் பொண்ணுங்களுக்கு துணையா நின்னதே நீங்க தான்ப்பா. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு போய் நான் தண்டனை கொடுப்பேன் நீங்க எப்படி நினைச்சீங்க? இப்போவும் சொல்றேன்ப்பா, என் வீட்டுக்கு வரதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஏன் என் வீட்டுக்கு மட்டும் இல்ல, என் பொண்ணுங்க மேலேயும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் நான் கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த குடும்பம் எனக்கு பண்ண கொடுமையும் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை சங்கடப்படுத்தாதீங்க. ஆண்டி, உங்களோட நிலைமை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ நாங்க உங்களை உடனே எல்லாம் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடல. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிங்க ஆண்டி. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. நான் பட்ட எந்த ஒரு கஷ்டத்தையும் என் பொண்ணுங்க படவே கூடாது. அதனால என் பொண்ணுங்க 3 பேரும் ராணியோட பொண்ணுங்களா இருந்தா மட்டும் போதும். அந்த ஜெயாங்கிற அடையாளம் எனக்கும் வேணாம், என் பொண்ணுங்களுக்கும் வேண்டாம். இனியா, பிரீத்தி, வினோ, வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். அம்மாடி ஜெயா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா.
வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஜெயா ஜெயா டாடி அகில் பிரசாத் என் தங்கச்சி போறாடா, அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கடா. எப்படிப்பா எப்படி தடுத்து நிறுத்த சொல்றீங்க? நீங்க அவங்களுக்கு பண்ணது சின்ன கொடுமை கிடையாது, பெரிய கொடுமை. அவங்க மனசுல எவ்வளவு வலி எவ்வளவு காயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? ஈஸியா எல்லா தப்பையும் பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்ற ஒரு வார்த்தையில எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைச்சீங்களாப்பா? அகில் பிரசாத், நீங்க கேக்குற ஒரு கேள்வி என்ன அப்படியே சாகடிக்குதுப்பா. நீங்க கேக்குற எல்லா கேள்வியும் கரெக்டு தான்ப்பா. நான் பண்ணதுதான் தப்பு. நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுப்பா. ஆனா நான் எதையுமே தெரிஞ்சு பண்ணலப்பா. எனக்கு என் தங்கச்சி வேணும் அகில். என்ன புரிஞ்சுக்கோங்கடா, எனக்கு என் தங்கச்சி வேணும்டா. அப்பா, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சோ நீங்க நினைச்ச உடனே எல்லாம் உங்களை அவங்க மன்னிச்சிட மாட்டாங்க. ஆனா அப்பா, நீங்க போய் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருப்பீங்கன்னு சத்தியமா இப்போ வரைக்கும் என்னால நம்ப முடியல. ஆமாப்பா, அத்தை ரொம்பவே பாவம். அவங்க லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் அவங்க தாங்குவாங்க. அவங்களுக்கு எல்லாராலையும் கஷ்டம் மட்டும் தான் இருந்திருக்கு. அன்னைக்கு மட்டும் நீங்க முட்டாள்தனமா அவங்க வீட்டை விட்டு வெளில அனுப்பாம இருந்திருந்தீங்கன்னா அவங்களோட லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க பண்ண ஒரு தப்பால இன்னைக்கு அவங்க லைஃபே மொத்தமா போயிடுச்சுப்பா. என்னப்பா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. எப்படிதான் மனசு வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்களோ தெரியல. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பெர்ஃபெக்டான அப்பா நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு இன்னைக்கு புரிய வச்சிட்டீங்க. வாடா அகில் போலாம். அகில் பிரசாந்த், அன்னைக்கு நான் பண்ண ஒரு முட்டாள்தனமான காரியத்தால இன்னைக்கு என் பசங்க கூட என்னை வெறுக்கிற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். ஆனா ஜெயா, ஒரு தடவை உன்னை இழந்துட்டேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் உன்னை இழக்க மாட்டேன். இதுக்கப்புறமும் நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது ஜெயா. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல நீ தான் மகாராணி மாதிரி வாழணும். கண்டிப்பா நான் வாழ வைப்பேன். அண்ணா, ஜெயா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாளாண்ணே? ஆமாண்டா, அவ எப்படி கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன்னு தாண்டா சொல்லிட்டு போனா. நானும் காலில் உள்ளத குறையாதாண்டா கெஞ்சி கூப்பிட்டேன். அண்ணே, நீங்களாவது ஜெயா கிட்ட பேசவாது செஞ்சீங்க. ஆனா அவ என் மூஞ்ச கூட பாக்கலன்னு. சின்ன வயசுல இந்த வீட்டுக்கே மகாராணியா அவ தானே இருந்தா. இயற்புக்கு கூட துரோகம் பண்ணாதவன நம்ம ஜெயா. நம்ம பண்ண அந்த ஒரு தப்பால இன்னைக்கு ஜெயாவை விட்டு வேலைக்கு நின்றுட்டு போனேன். ஆனா கண்டிப்பா ஜெயா இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு, எப்படியாவது அவளை வர வச்சே ஆகணும். இப்ப எதுக்காக இவனுங்கெல்லாம் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கானுங்கன்னே தெரியல. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளை ஒளிஞ்சிட்டான்னு நிம்மதியா இருந்தேன். இப்ப திடீர்னு வந்து கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கா. எனக்கு நல்லா தெரியும் இவனுங்க ஏதாவது பண்ணி கண்டிப்பா அவளை வீட்டுக்கு கூட்டு வரணும் தான் நினைப்பானுங்க. ஆனா எக்காரணம் கொண்டு அவன் வீட்டுக்கு வந்துடவே கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். பாக்குறேன்டா நான் இருக்கும்போது அவளை எப்படி வீட்டுக்கு கூட்டு வரீங்கன்னு. ஆமாண்டா, கண்டிப்பா என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். இதுக்கு மேலேயும் என் தங்கச்சி தனியா இருந்து கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுடா. என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரும் இங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். ஏங்க அழுதுட்டே இருக்காதீங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஜெயா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு வரணும் மட்டும் யோசிங்க. அம்மாடி மகேஸ்வரி, என் தங்கச்சி மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்லம்மா. தெரியுங்க, ஆனா அவங்க அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காங்க. உடனே வீட்டுக்கு வேணா அவங்க எப்படி வருவாங்க? அதுக்காக அவளை அப்படியே விட சொல்றியா? இல்லைங்க, அப்படியே விடலாம் சொல்லல. அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இத்தனை நாள் நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க உங்க தங்கச்சிக்கு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அம்மாடி மகேஸ்வரி, நான் அவளுக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்புதாம்மா. ஆனா அந்த தப்புக்கான தண்டனையை நான் ரொம்பவே அனுபவிச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் என் தங்கச்சியை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாதுமா. மாமா, உங்க கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு புரியுது மாமா. அதே அளவுக்கு தான் அவங்களும் காயப்பட்டிருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. கண்டிப்பா உங்க தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ஆமாங்க, கலா சொல்றதும் உண்மைதான். கண்டிப்பா உங்க தங்கச்சி இங்க வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. எப்படிமா நான் கவலைப்படாம இருக்க முடியும்? இத்தனை நாள் அவ எங்க இருக்கானே தெரியாம தேடி தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவ என் கண்ணு முன்னாடியே இருக்கா. ஆனா அவளை என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல. நரக வேதனையா இருக்கு மகேஸ்வரி. ஏங்க, உங்க கஷ்டம்லாம் எனக்கு புரியுதுங்க. அதே அளவுக்கு தான் அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு நீங்க கோவத்துல பண்ண காரியம் தான் இன்னைக்கு இப்படி வந்து நின்றுட்டு இருக்கு. அன்னைக்கு மட்டும் அந்த கோவத்தை தாண்டி ஒரு நிமிஷம் உங்க தங்கச்சின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த நிலைமை இன்னைக்கு இருந்திருக்காது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நீ அன்னைக்கு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா கூட இன்னைக்கு எங்க தங்கச்சிக்கு இந்த நிலைமை கிடையாது, எங்களுக்கும் இந்த நிலைமை கிடையாது. ஆனா அன்னைக்கு எடுத்து சொல்றதுக்கு யாருமே இல்ல. நீங்களும் பிரசவத்துக்காக உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க, கலாவும் போயிட்டா. அந்த சமயம் கோவத்துல இருந்த நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டோம். எனக்கு எல்லாமே புரியுது ஆகாஷ் மாமா. ஆனா நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஜெயா ரொம்ப நல்லவங்க. சொல்ல போனா நம்ம அரவிந்த ஃபுல்லாவே வளர்த்தவங்களே அவங்க தான். அவங்க அளவுக்கு பாசமானவங்க இந்த வீட்டுல யாருமே இருக்க முடியாது மாமா. அப்படியாப்பட்டவங்கள நீங்க அடிச்சு துன்புறுத்தி இருக்கீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும்ல மாமா, உங்க மேல எல்லாம் அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. தெரியும், நல்லாவே தெரியும். ஜெயாவுக்கு எங்களை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டே எப்படி நீங்க அவங்களை காயப்படுத்துனீங்க? அவ பண்ண ஒரு தப்பு தான். அந்த தப்பாலதான் அவளோட பாசம், அவளோட அன்பு எல்லாத்தையும் கண்ணு மறைச்சிருச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த தப்பை பண்ணாம இருந்ததுன்னா இந்த நிலைமை இன்னைக்கு யாருக்குமே இருந்திருக்காது. ஸ்டாப் இட் பா. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களை காதலிச்சது ஒரு தப்பா? இல்ல இந்த வீட்டுல வேலை பார்க்குற டிரைவருங்கிறதுனால அவங்களை காதலிச்சது தப்பா? அகில், ஆல்ரெடி அப்பாலாம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. நீ வேற ஏதாவது பேசி அவங்களை கஷ்டப்படுத்தாத. டாடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எதை தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன கொலையா பண்ணிட்டாங்க? அவங்க மனசுக்கு பிடிச்சவங்கள காதலிச்சிருக்காங்க. இது ஒரு தப்புன்னு ஒரு பொண்ணு எந்தெந்த கஷ்டத்தெல்லாம் படக்கூடாதோ அவ்வளவு கஷ்டத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க?
அகில் அகில் பார்த்துட்டு தானே இருக்க, உன் அப்பாலாம் அழுதுட்டு இருக்காங்க உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நான் ஒன்றும் கஷ்டம்லாம் படுத்தல, நியாயத்தை கேட்குறேன். ஆமாப்பா, அகில் சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க பண்ணது எல்லாமே தப்பு. ஆனா அவங்க மேல தப்பு இருக்க மாதிரி அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களை காதலிச்சது ஒன்றும் அவ்வளவு பெரிய தப்பா எங்களுக்கு தெரியல. பிரசாந்த் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? கலா, இல்லங்க அவன நான் தான் சொல்றேன்ல, நீ வாய் மூடு. பிரசாந்த், அகில், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான்ப்பா. அவ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. ஜெயாவோட குணமே காசு, பணம், பதவி இதெல்லாம் ஆசைப்பட மாட்டா. அவ மேல யாரு அன்பா இருக்காங்களோ அவங்க மேல மட்டும்தான் அன்பை காட்டுவா. அது நாய் பூனையா இருந்தா கூட அவ அன்பு அளவில்லாம தான் காட்டுவா. அப்போ நாங்க மட்டும்தான் பணவெறி பிடிச்சிருந்தோம். எங்களோட தப்பால மட்டும்தான் அவ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. சூப்பர்ப்பா, உங்களுக்கு இவ்வளவு விஷயம் அத்தைய பத்தி தெரிஞ்சிருக்கு. எப்படிப்பா இவ்வளவு விஷயம் அத்தைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டே அவங்களை காயப்படுத்துனீங்க? அப்பா, இத்தனை வருஷத்துல ஏன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே உங்களுக்கு சூப்பர் ஹீரோவா தான்ப்பா நான் பாத்திருக்கேன். நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ், நம்ம காலேஜ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் காசு பணத்தை பெருசா பார்க்காம அள்ளி இருப்பீங்களேப்பா. ஆனா உங்க தங்கச்சி விஷயத்துல மட்டும் ஏன்பா காசு பெருசா பாத்தீங்க? என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. ஏங்க ஃபர்ஸ்ட் அழுகிறத விடுங்க, அவனுங்க ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டு இருக்கானுங்க. இல்லம்மா, நம்ம பசங்க கேக்குற எல்லா கேள்வியும் கரெக்டான கேள்விதான். ஆனா நான் தான் தப்பான ஆளா இருந்திருக்கேன். ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மனுஷனா பிறந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா அவங்களை அறியாம ஒரு தப்பு பண்ணதாங்க செய்வாங்க. அந்த தப்பை பண்ணவங்க அது தப்புன்னு உணராத வரைக்கும் தான் அவங்க தப்பான ஆளு. நீங்க உங்க தப்பு என்னன்னு எப்போ உணர்ந்துட்டீங்க. அதனால நீங்க இப்ப தப்பான ஆள் கிடையாதுங்க. நீங்களா ஏதோ ஒன்னு யோசிச்சு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. இல்லம்மா மகேஸ்வரி, நான் ரொம்பவே தப்பான ஆளுதான். அன்னைக்கு நான் பண்ண ஒரு முட்டாள்தனமான வேலையால என் தங்கச்சி மட்டும் இல்ல, என் பசங்க கூட என்ன வெறுக்கிறாங்க. ஐயோ என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பசங்க எப்படி உங்களை போய் வெறுப்பாங்கன்னு நினைச்சீங்க? ஆமா மாமா, நம்ம பசங்க எல்லாம் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானுங்க. அவனுங்க ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டு இருக்கானுங்க. ஏங்க தயவு செஞ்சு எதையாவது நினைச்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு கண்டிப்பா நான் தாங்கவே மாட்டேன். ஆமா மாமா, தயவு செஞ்சு அழுகாதீங்க. ஏங்க அழுகாதீங்க. அகில், இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருந்தோம் கண்டிப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வர முடியாது அவங்கள. ஆமாண்டா, அப்பா எல்லாம் போய் கூப்பிட்டா கண்டிப்பா ஆண்டி வீட்டுக்கு வர மாட்டாங்க. சோ நம்ம தான் ஏதாவது பிளான் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூட்டு வரணும். ஆனா எப்படிரா, இனியா பிரீத்தி வினோவாது நம்ம சைடு இருந்தாங்கன்னா ஆண்டியை ஈஸியா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம். பட் அவங்களும் இப்போ கோவமா தான் இருக்காங்க. சோ எப்படிரா யாரோட ஹெல்ப்புமே இல்லாம அவங்களை கூட்டிட்டு வருது தெரியலடா. ஆனா ஏதாவது பிளான் போட்டு தான் ஆகணும். ஆமா கார்த்திக், இத்தனை நாள் வரைக்கும் இனியா பிரீத்தி வினோ இவங்க 3 பேரையும் நம்ம லவ் பண்ணிருக்கோம். லவ் பண்ற பொண்ணா மட்டும் தான் பாத்திருக்கோம். சோ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க கூட ஏதோ ஒரு வகையில ஆறுதலா மட்டும் தான் நம்மளால இருக்க முடிஞ்சது. என்னதான் இத்தனை நாள் நம்ம அவங்களை லவ் பண்ணியிருந்தாலும் அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குது, அவங்க எந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது அவங்க கூட துணைக்கி நின்றுருக்கோம். ஆனா நமக்கு தெரியாம அவங்க எத்தனையோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இனிமேல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இத்தனை நாள் வரைக்கும் அவங்க நம்ம லவ் பண்ண பொண்ணுங்க அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அவங்க நம்ம அத்தை பொண்ணுங்க. ராணி ஆண்டி நம்மளோட சொந்த அத்தை. சோ இத்தனை நாள் வேணும்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைலாம் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நமக்கு தெரியாம ஒரு தூசி கூட அவங்க மேல படக்கூடாது. சரிடா, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா அவங்களை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருது? அப்பாவும் எவ்வளவோ கெஞ்சி பாத்துட்டாரு. ஏன் உங்க பங்குக்கு நீங்களும் தானே கெஞ்சி கூப்பிட்டீங்க, வரலன்னு தானே சொல்றாங்க. யாரு கூப்பிட்டு இவ்வளவு புடிவாதமா வரலன்னு இருக்கவங்களை எப்படி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருது? அரவிந்தா, கடவுளே, இவன் வந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருவான். இவனுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரியவே கூடாது. அரவிந்தண்ணா, இங்க இருந்து கோயில் போகும்போது எல்லாரும் நல்லா தானே போனீங்க. இப்ப என்னாச்சு? எல்லாரும் மூஞ்சி வாட்டமா இருக்கு. அது வந்து நான் சொல்லுங்கடா, என்னாச்சு? அம்மா சொல்லுப்பா அரவிந்த், எப்போ வந்த? நான் எப்போ வந்தேங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஏன் எல்லாரும் சேடா இருக்கீங்க? அது வந்துப்பா. சொல்லுங்கம்மா, என்னாச்சு? அது வந்து அரவிந்த், அக்கா ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க. கலா, அரவிந்த் பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும்க்கா, அதுக்காக அவன்கிட்ட இருந்து மறைக்க முடியும்? மறைக்கணும்னு சொல்லல, ஆனா இப்போ எப்படி சொல்றது? டேய், நீங்களாவது சொல்லுங்கடா, என்ன நடந்துச்சு? அண்ணா, அது வந்து இதானா நடந்துச்சு. வாட்? கார்த்திக், நீ காரை ஸ்டார்ட் பண்ணு. பிரசாந்த், அகில், இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு கால் கூட பண்ண மாட்டீங்களாடா? இல்ல யாரும் கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லண்ணா, அப்படிலாம் இல்லண்ணா, நாங்களே அத்தையை பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணா, நாங்க எவ்வளவு பேசியும் அத்தை வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. அந்த ஆளு அவங்க வரலன்னு சொன்னதும் அவங்களை அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க, அப்படித்தானே? இல்லண்ணா, அவங்களை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு வரணும் தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸ்டாப் இட் பிரசாந்த். இந்த ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சோ அப்பவே நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே பேசுறேன்னு பேசி அவங்களை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கீங்க. இப்ப எங்கன்னு போய் அவங்களை தேடுறது? இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் அறிவில்லைனா உங்களுக்கும் அறிவில்லையாடா? அண்ணா, இல்லண்ணா, அப்படியெல்லாம் விட்டுட்டு வரல. அவங்க வீடு எங்களுக்கு தெரியும்ண்ணா. அவங்க ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. சோ அதனாலதான் கொஞ்சம் கோவம் கம்மியானது போய் பேசிக்கலாம்னு விட்டுட்டு வந்தோம். அட் லாஸ்ட் வீடையாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, வாங்க போலாம். சரிண்ணா. ஏங்க அழுதுட்டே இருக்காதீங்க, அதான் அரவிந்த் போயிருக்கான்ல, கண்டிப்பா உங்க தங்கச்சி கூட்டிட்டு வந்துருவான். என்னால முடியல மகேஸ்வரி, கண்டிப்பா என் தங்கச்சி என் வீட்டுக்கு வந்திருக்கணும்.